chairman safety organization WSO அவருடைய டீம் மெம்பர்ஸோடு சேர்ந்து அதனால் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஊக்கமும் உற்சாகமும் இன்னும் நம்ம பாதுகாப்பை பற்றி அதிகமாக நம்ம தொழிற்சாலைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு விருது வழங்கியிருக்கிறார். இப்போது கண்ணன் சேர்மன் WSO வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் வழங்கும் விழா இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது 3வது ஆண்டு விருதுகள் வழங்கும் விழா. இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் 23 மாநிலத்தில் இருந்து விருதுகள் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் மெம்பர்ஷிப் இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இந்த ஆண்டு முதல் மெம்பர்ஷிப் வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் இந்தியா சாப்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் இது 49வது ஆண்டு ஆரம்பித்து 49 ஆண்டு ஆயிடுச்சு. அடுத்த வருடம் 50வது ஆண்டு. இந்தியாவில் இது 8வது ஆண்டு வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன். வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து கவர்மெண்ட் கூட நாங்கள் வந்து தொடர்பு கொள்கிறோம். கவர்மெண்ட் கூட நாங்கள் வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு நாங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டால் ஆக்சுவலாக இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து இது பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து இந்தியாவில் சேஃப்டி உதவியாக இருக்கும். ஸோ அதனால் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்க. நாங்கள் அதன் மூலமாக சில ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தில் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்ஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே வந்துட்டு ஒரு 80 நிர்வாகங்கள் ஆக்சுவலாக வந்து என் கூட சேர்ந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் வரைக்கும் நாங்கள் வந்து அவார்ட்ஸ் அண்ட் சிம்போசியம் வந்து நடத்திட்டு இருக்கோம். இப்போ இனிமேல் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு நிர்வாகத்துக்கும் இல்லை இண்டஸ்ட்ரீஸ்க்கும் போய் அவங்க சைட்டை வந்து ஆடிட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க சைட்டு வந்து நல்லா இருக்கா, ஃபேக்ட்ரி கரெக்டாக பண்ணுறாங்களா, விபத்து இல்லாமல் இருக்காங்க பார்த்து அதுவும் ஆடிட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஆண்டு முதல் நாங்கள் அதுவும் இப்போ வந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்னொரு வரைக்கும் நாங்கள் ஸ்டேட் லெவல் அப்படின்ற மாதிரி தான் அவார்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஆண்டு முதல் நாங்கள் வந்து ரீஜனல் லெவல், நேஷ்னல் லெவல் அப்படின்ற சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துருக்கோம். அதன் மூலியமாக வந்து இன்னும் வந்து இவங்களுக்கு போட்டிகள் அதிகமாகும். போட்டிகள் அதிகமாகும் போது ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு நம்ம நல்லா செய்யணும் அப்படின்றது அவங்களுக்குள்ளேயே வந்து தோண ஆரம்பிக்கும். அதுதான் எங்களோட நோக்கமே மெயின். எங்களோட மெயின் நோக்கமே அதுதான். ஆமாங்க. சார் எங்கள்கிட்ட வந்து மொத்தம் வந்து 11 ஜூரி இருக்காங்க. 11 ஜூரி வந்து கவர்மெண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆகணும். 11 ஜூரி கவர்மெண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆகும். 11 ஜூரிக்கு முன்னாடி அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்களோட நிர்வாகத்தை அந்த 20 கொஸ்டின்ஸ் நான் போட்டு அவங்களோட நிர்வாகத்தில் விபத்து நடந்துட்டா நடக்கலை அவங்க எப்படி வந்து ஒர்க்கர் வெல்ஃபேர் எப்படி பேசுகிறாங்க, இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் எப்படி செக் பண்ணுறாங்க, என்வாரன்மெண்ட் எப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சைட்லேயும் போய் நேர்லேயும் போய் நாங்கள் பார்த்து அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். சைட்லேயும் போய் செக் பண்ணி ஆடிட் பண்ணி ஜூரி டீம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவார்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டு கட்டுப்பட்ட குறைக்கணும் நடைபெறணும் அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம போகணும். மாசு கட்டுப்பாடு குறைக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான்.
இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பட்டாசு ஆலைகள் தான் அதிகமான விபத்துகள் பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கவனம் செஞ்சு அதை ஏதாவது குறைக்கிற வழி இருக்கா? பாதுகாப்பு சேஃப்டி எங்கள் இதில் அது கொண்டு வரலாம், பட்டாசு ஆலையை கொண்டு வரலாம். எதிர்காலத்தில் ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? பட்டாசு ஆலையை நம்ம வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். என்னென்ன தொழிற்சாலைகள் நம்ம நாட்டில் வந்து பாதுகாப்பு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஏன்னு சொன்னோம்னாக்கா இப்போ பட்டாசு ஒரு ஏற்படுத்துறதுக்காக ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது உண்டாக்கப்பட்ட ஒரு விழா. இதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா மாகாணத்துலேருந்து வந்திருக்காங்க. ஒரு நேஷ்னல் லெவலில் இது வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வராங்க. அதனால் இது வந்து ஒரு பாதுகாப்பு விழா, ஒரு முக்கியமான விழா. இது பயிற்சி விழாவோட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மாதிரியான விருதுகள் வழங்குறதுனால தொழிற்சாலைகளுக்கு நிறைய ஒரு ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுது. நமக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு விருது. இதை வந்து கம்பெனியில் டிஸ்பிளே பண்ணுறப்ப மற்ற ஒர்க்கர்ஸு, மற்ற சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே இதை வந்து மற்றவங்களுக்குலாம் காட்டி இந்த பாருங்க எங்கள் ஃபேக்ட்ரியில் நாங்கள் இந்த விருது வாங்கியிருக்கிறோம். அதுவும் எதுலேருந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன்லேருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை. இதே வந்து அவங்களுடைய குடும்பத்திலையும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் காட்டுறப்ப அவங்களுக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும். இந்த விருதெல்லாம் காட்டுறப்ப அவங்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற செயலை செய்யவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்னடா நம்ம விருது வாங்கியிருக்கோமே, நம்ம அதெல்லாம் செய்யணும், பாதுகாப்பை நம்ம கடைப்பிடிக்கணும். உதாரணமாக நம்ம வேலை செய்கிறப்ப க்ளவுஸ் போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், மிஷினில் கார்டு இருக்குதுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தணும், போகிறப்ப இது சீஃபாகாமல் பார்த்துக்கணும். இப்படி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. அது இந்த அவார்டு வந்து கொடுக்குறது வந்து ஒரு பெரிய கமிட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் கண்ணன், சேர்மன் WSO ஆர்கனைசேஷன், அவருடைய தலைமையில் தான் இந்த விருது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றிலாம் சொன்னார். அதே மாதிரி பக்கத்தில் மிஸ்டர் விக்னவி, அவர் வந்து சீஃப் இன்ஜினியர் இந்தியன் ரயில்வேஸ், சதன் ரயில்வே, அதுலேருந்து அவர் இது மாதிரி நிறைய பேர் இன்னும் சேர்மன் கம் மேனேஜர் டேரக்டர் இருக்காங்க. இந்த விழாவில் கூட மிஸ்டர் சையத் முகமது பெரி, ஒரு ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் கம்பெனி, அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, இன்னும் மற்ற மாநிலங்கள்லேருந்து நியூ டெல்லி, எல்லா மாநிலங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷனல் லெவலில் இந்த விருதுகள் பண்ணுறாங்க. மிஸ்டர் கண்ணன் வந்து அவங்க சொல்லுவார். WSO வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் 1925 தொடங்கப்பட்டது அமெரிக்காவில். இந்தியாவில் 2015 இதுவரைக்கும் 2 விருது வழங்கும் விழா நடைபெற்ற. இது 3வது விருது வழங்கும் விழா. இந்த விருது வழங்கும் விழாவில் 345 பார்ட்டிசிபேஷன் கலந்து கொண்டார்கள். இதில் ஜூரி அவர்கள் 185 வின்னர்கள் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கணும் எப்படி வந்து 345 பேர் வந்து 21 மாநிலங்கள் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல 185 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களும் இருக்குது, சிறிய நிறுவனங்களும் MSMEயும் இருக்குது. ஆக்சுவலாக MSMEயும் ஊக்குவி பண்ணுறோம் சேஃப்டி. பெரிய நிறுவனம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் இதில் இருக்குது. ஆக்சுவலாக அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து இந்த விருது வரும் விழாவில் வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ONGC, அதுக்கப்புறம் வந்துட்டு DHL, அதுக்கப்புறம் வந்து பாரத் கண்டெய்னர்ஸ், அதுக்கு குஜராத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டு, டெல்லி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டு, ஹைஸ்பீட் ரயில், நேஷ்னல் ஹைஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்டு. ஸோ எல்லா நிறுவனங்களும், அரசாங்க நிறுவனங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறையா விருதுகள் வந்து வாங்குறதுக்காக, இந்த நிர்வாகத்திலிருந்து வாங்குறதுக்காக வந்துட்டு இந்த வருஷம் கலந்துருக்காங்க. நாங்கள் இது வந்து மாநில அளவில் நடத்திட்டு இருக்கோம். இந்த மாநில அளவில் இருந்து வந்துட்டு ரீஜனல் லெவலாகவும், நேஷ்னல் லெவலாகவும், தேசிய லெவலாகவும் இதை வந்து மாற்ற போகிறோம் இந்த வருடம். ஸோ அது வந்து இன்னும் வந்து 5 ஸ்டார் வந்து பிளாட்டினம் அவார்டு கொடுத்துட்ருக்கோம். 5 ஸ்டார் பிளாட்டினம் அவார்டு வந்துட்டு நம்ம மாநில லெவலில் கொடுத்துட்ருக்கோம். வந்துட்டு 6 ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து ரீஜனல் லெவல்லையும், 7 ஸ்டார் வந்து தேசிய லெவல்லையும் கொடுக்குறதாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து நேரடியாக அவங்களுடைய நிர்வாகத்துக்கு போய் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு, ஃபேக்ட்ரிஸ்க்கு போய் செக் பண்ணி அவங்களோடது எப்படி இருக்குது, அவங்களோட தரம்
சேஃப்டி எப்படி பண்ணுறாங்க, என்வரன்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க, ஆக்குபேஷனல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதன் மூலியமாக இந்த ஜூரி 11 ஜூரி மெம்பர்ஸ் இருக்காங்க. 11 ஜூரியும் ரிட்டர்ன் பண்ண கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் எல்லாருக்கும் ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள வச்சு தான் இது ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு ஸ்கோரிங் சிஸ்டம் கொடுக்கும்போது தேங்க்யூ சார்.